அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அது ஞானம் அடைதலின் தேவை. நம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். முதல்ல ஞானம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு அறிஞர், ஒரு நல்ல பண்பட்ட ஒரு நபர் கூறுகையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானம் என்பது நாம் எப்படி இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டோமோ அப்படி இந்த பூமியிலே வாழ்வதுவே ஞானம் அப்படின்றத அவர் சொல்கிறார். எப்படி இந்த பூமியில் உருவாக்கப்பட்டோம் அப்படின்னா, அன்பு, தயை, கருணை, ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த செல்களினுடைய இயக்கத்தை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த உடம்பாகப்பட்டது உற்பத்தி ஆகும் பொழுது ஒரே ஒரு செல், விந்தணு அப்படின்ற ஒரு இதில் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஜீவன் என்பது ஆரம்பிக்கிறது. ஆக இந்த ஜீவனாகப்பட்டது, இந்த மானுடம், பல உயிர்கள் 84 லட்சம் யோனி பேதம் இருக்கிறது. அதில் இந்த மானிடம் அப்படின்றத நாம் எடுத்துக்கலாம். ஆக அந்த விந்தணுவாகப்பட்டது கருமுட்டையுடன் சேர்ந்து, பெண்களினுடைய கருமுட்டையினுடைய சேர்ந்து ஒரு அண்டம், அதாவது அண்டம்னா முட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அண்டம், உலகம், பிரம்ம அண்டமாக இந்த முட்டையாகப்பட்டது, கருமுட்டையாகப்பட்டது விந்தணுவோடு சேர்ந்து உற்பத்தி ஆகிறது. அந்த நிமிஷத்துலேருந்து அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனக்குத்தானே தன்னுடைய மனதிலே, தன்னுடைய அந்த டிஎன்ஏ அமைப்பிலே பதிய வைக்கப்பட்ட அந்த செயல்களை அது தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறது. எது? இந்த விந்தணுவாகப்பட்டது அண்ட அணுவோடு போய் சேர்ந்த உடனே இந்த கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எப்படி இருக்கணும், உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கணும், இதயம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 23 குரோமோசோம் இந்த விந்துலேயும், இன்னொரு 23 குரோமோசோம் இந்த கருமுட்டையிலையும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இணக்கமாக ரெண்டும் செயல்படும் பொழுது, ஒரு மனிதனுடைய இதில் பார்த்திங்கன்னா 46 குரோமோசோம் சொல்கிறோம். ஆக 23 குரோமோசோம் விந்தணுவிலையும் 23 குரோமோசோம் அண்ட அணுவிலையும் நமக்கு கிடைக்கும் பொழுது, இவை இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது, அவைகள் தங்களுக்குத்தானே வளரும் பொழுது பல்வேறு உறுப்புகள் வருகிறது. ஆனால் இந்த செல்லோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. மூளை செல் ஒரு மாதிரி இருக்கிறது, இந்த இதயத்தினுடைய செல் ஒரு மாதிரி இருக்கிறது, நுரையீரலுடைய செல் ஒரு மாதிரி இருக்கிறது, அடுத்து கிடையவே கிடையாது. ஆனால் செல்லுடைய குணம் ஒன்று தான், ஆனால் அவைகள் எடுக்கும் உருவங்கள் வேறு வேறு. நம்ம உடம்புல என்ன பண்ணுறாரு அவர், பல்வேறு உறுப்புகளாக, அதாவது அந்த ஒரு செல்லாகப்பட்டவர் இந்த பிரம்மாண்டமான இந்த கருவுடன் சேர்ந்து பல்கி பெருகி செல் பிரிதல் அப்படின்ற ஒரு நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, பல்விதமான உறுப்புகளை இவர் உருவாக்குறார் நம்முடைய உடம்பில். அது எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, வெளியிலே புறத்திலே கிடைக்கின்ற இந்த உணவுகளை இவர் உட்கொண்டு அதன் மூலமாக சக்தி என்பதை எடுத்துக்கொண்டு இவர் உருவாகிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல இதயத்தின் அப்படின்ற வரும்போது அந்த இடத்துல ஒன்றாக கூடுகின்ற அந்த செல்கள் இதயம் அப்படின்ற ஒரு உறுப்புகளாகும். அந்த இதயம் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். அப்புறம் இந்த நுரையீரல் அப்படின்றது, இந்த நுரையீரல் அதே மாதிரி செல்கள் தான், ஆனால் அவை இன்னும் கொஞ்சம் மேலே ரெண்டும் ஒன்றா ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது நுரையீரலாக மாறுகிறது. அந்த நுரையீரல் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும். இந்த மானிடராக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை.
இந்த உடம்பில் இருக்கிற இந்த செல்களாகப்பட்டது ஒரே ஒரு செல்லாகப்பட்டது பல்வேறு உறுப்புகளாக மாறுகிறது. அவைகள் பல்வேறு செயல்களை செய்கிறது. இந்த உடலாகப்பட்டது நல்ல விதமாக வாழ்ந்திருப்பதற்காக பல்வேறு செயல்களை அவைகள் செய்கின்றன. அப்போது இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்கான அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அறிவு யார் அங்கே அந்த திட்டமிடுதலை அந்த செல்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவைகள் சுயமாக இயங்குகின்றன. ஸோ இந்த மாதிரி சுயமாக இயங்கி அவைகள் இந்த என்ஜான் உடம்பில் ஒரு சமூகமாக அவைகள் இயங்கும்போது மட்டும்தான் இந்த மானுட வாழ்வு என்பது நமக்கு பரிசாக கிடைக்கிறது. அப்போ நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, நம்ம மானிடர்களுடைய தயவில் தான் நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது நாமெல்லாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உடலாகப்பட்டது, இந்த உடலும் உயிரும் நம்மை சுயமாக படைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவை நாம் இழந்து விடுகிறோம். புறத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நாம் மருத்துவம் இல்லை என்றால் வாழ முடியாது, அரசாங்கம் இல்லை என்றால் வாழ முடியாது, இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்முடைய மனதில் திணிக்கப்பட்டு நாம் சார்புடையவர்களாக நாம் வாழ வைக்கிறோம். ஆனால் இந்த புற உலகத்தில் இருக்கிற இயக்கத்துக்கு வேணால் இந்த அரசாங்கம் தேவை, மற்ற நீதித்துறை, காவல்துறை இது எல்லாம் தேவைப்படுதே தவிர அகத்தில் இதே மாதிரியான நீதிமன்றம் இருக்குது, இதே மாதிரியான காவல்துறை இருக்குது, இதே மாதிரியான சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுறதுக்கான உள்ளுக்குள்ளே வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க உள்ள. எதிரி நாட்டிலேருந்து ஒருத்தர் படை, அதாவது புறத்தில் இருந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு பேத்தஜன் போன்ற விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போனால் அவைகளை தடை செய்வதற்காகவும் அவைகளை எதிர்த்து போராடுவதற்காகவும் ஒரு படை இருக்கிறது இந்த உடம்பில். எது? நோய் எதிர்ப்பு மண்டலம். ஆக இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இந்த உடம்பில் நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னா இதை நாம் உணர்ந்து வாழ்வது தான் ஞான வாழ்வு. ஞானம்ன்றதுனா ஏதோ எனக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. புறத்திலே பணம்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் 1000 ரூபா வச்சுக்கலாம், ஒருத்தன் 10,000 ரூபா வச்சுக்கலாம், ஒருத்தன் 1 லட்சம் வச்சுருக்கலாம், சில பேர் லட்சக்கணக்கான கோடிகளை கூட வச்சுருக்கலாம். ஆனால் அகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த செல்களின் அமைப்பு, உடல் இயக்கத்தினுடைய அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது. அப்போ இந்த ஒரே மாதிரியாக இருக்கிற அந்த விஷயத்தை எவர் ஒருவர் உணர்கிறாரோ அவர்தான் ஞானி. அப்போது இந்த உணர்ந்து என்ன பண்ண, இந்த உணர்ந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவ்வளவு அதி அற்புதமான அதிசயங்கள் இந்த உடம்பிலே நடந்து கொண்டிருக்கின்றன, அந்த உடம்பை நாம் இந்த புறத்தே இருக்கின்ற விஷயங்களால் அதை அழித்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுச்சுன்னா அது ஞான வாழ்வினுடைய முதல் படி. இப்போ புறத்தில் நமக்கு என்னென்ன இருக்குது? புறத்தில் பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, போகம் காம இச்சைகள் இருக்குது, இதை எல்லாமே இருக்குது, பேர் புகழ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு ஒட்டிக்கிட்டோம்னா இந்த பதவிக்காக இந்த உயிரை துறத்தல், பட்டத்திற்காக இந்த உயிரை துறத்தல், சாதனைகளுக்காக இந்த உயிரை துறத்தல், பெண் போகத்திற்காக இந்த உயிரை துறத்தல், மது அடிமைக்காக இந்த உயிரை துறத்தல், உணவு அடிமைக்காக இந்த உயிரை துறத்தல், இந்த மாதிரியான அடிமைத்தனத்தை நாம் புறத்தே நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஞானத்தை, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு அதி அற்புதமான பொக்கிஷத்தை உணர்ந்தவர்கள் இந்த புறவாழ்வு என்பது அகத்தை சீர்கெடுத்து விடாமல் பார்த்து கொள்வார்கள். இதுதான் ஞான வாழ்வு. ஆக இன்று நாம் தப்பிதமாக இந்த பூமியில் நாம் வாழ பழகிட்டதுனால வெளியிலே இருக்கின்ற இந்த புத்தக படிப்பையெல்லாம் வைத்துக்கொண்டு அதிலே இருக்கின்ற ஒரு விஷயங்களை வைத்து அதிலே ஒரு வருமானம் என்ற விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், நீ 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு அதிகார கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், சாதாரணமாக இருக்கிறார்கள். இப்போ பேதங்கள்லாம் வைச்சுட்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உடலை அவர்கள் கவனிக்காமல் போய்விட்டார்னா ஒரே ஒரு நொடி பொழுதில் அது ஏமாற்றிட்டு நம்மளை விட்டு
போயிடுது. அப்போ மரணம் என்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனிதன் என்று அறியப்படுகின்ற அபிமானிக்கப்படுகின்ற இந்த விலங்குகள், சமூக விலங்குகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவர்கள் தன்னுடைய உயிரினுடைய தன்மையையும் உடலினுடைய தன்மையையும் புரிந்து கொள்ளாமல், உடனுடைய அபரிதமான அந்த கற்ப இயக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதை வெளியிலே விட்டு விடுகிறோம் பார்த்தீங்களா, இந்த உயிர் என்ற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை. அதுதான் நமக்கு மரணம் அப்படின்றது. அப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், அவன் செய்யும் அனைத்து விதமான தவறுகளும் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்களிலே பதியப்படுகிறது. என்னென்னலாம் தீய எண்ணங்கள் இவர்கள் எண்ணுகிறார்களோ, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உடம்பிலே ஒரு விதமான ரசாயனத்தை மாற்றி விடுகிறது. அப்போ எவர் ஒருவர் மன அழுத்தம், எவர் ஒருவர் குரூரமான புத்தி, எவர் ஒருவர் பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த மெட்டபாலிசம் என்ற ஒரு விஷயம் அடி வாங்கிட்டு அதிலிருந்து அவைகள் விஷத்தன்மையாக மாறி அவர்களுக்கு நோய் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அவர்களை மரணிக்கிறது. அதான் சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு. பாவம்ன்றது என்ன? இந்த இயற்கையினுடைய விதிகளை புரிந்து கொள்ளாமல் இயங்குகிறோம் பற்றியா, அதுதான் நமக்கு பாவம். அப்போ இந்த உலகத்திலே எல்லா உயிர்களும் இயங்குகின்றன. அதே போல் இந்த அகத்திலே எல்லா உயிர்களும் இயங்குகின்றன. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிர்கள், செல்கள் என்ன பண்ணுகின்ற அந்த உயிர்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நுண்ணுயிரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்கள், இவை இரண்டும் இணக்கமாக செயல்படுகின்றன. அதாவது செல்களுக்குள்ளேயே இணக்கமாக செயல்படுகின்றன. அந்த செல்களின் மூலமாக இருக்கின்ற அந்த உறுப்புகள் என்ற ஒரு விஷயமும் அதனுடையதும் அது நுண்ணுயிரிகளும் இணக்கமாக செயல்படும் பொழுது இந்த உள்ளகம் என்பது சீராக இயங்குகிறது. நமக்கு ஆயுள் என்பது மிக அற்புதமாக கொடுக்கிறது. இதையே நாம் விரயம் செய்யாமல் நம்முடைய உடம்பில் எனர்ஜி அப்படின்றது தான் உடம்பில் இருக்கிற இயக்கத்துக்கு உயிராற்றல் என்பது தான் அடிப்படை. அந்த உயிராற்றலை எந்தெந்த விதத்திலே நாம் வெளியிலே விட்டு விடுகிறோம் என்பதை உணர்ந்து அதை தடை செய்து இந்த அகத்தை சீர்தூக்கி வாழ்வதற்கான சிறப்பான ஒரு வாழ்க்கையை மட்டும் நாம் வாழ்ந்தோமானால் மிக அற்புதமாக இந்த உடலையும் நாம் கற்பமாக மாற்றி காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் இந்த புற உலகத்திலே நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய மூளையிலே பதியப்படுகிறது என்றால், ரொம்ப பேர் பார்த்திங்க அப்படின்னா பிறந்து இந்த வாழும்போது இந்த உடல் என்பது நமக்காக 24 மணி நேரம் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையே மறந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி மறந்து போய் இவர்கள் புறத்தே இருக்கின்ற விஷயங்களிலே பற்றுக்கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஆக சமூக அமைப்பு இன்றைக்கு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பணம் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் எதையுமே நாம் சாதிக்க முடியாது என்ற அளவிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உடலும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவையான பணம், தேவைக்கு மீறிய பணம், தேவையான ஒரு பொருள் நுகர்வு, தேவைக்கு மீறிய பொருள் நுகர்வு என்று சொல்லுவாங்க. உடம்பில் ஹைப்போ ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது குறையினும் மிகினும் நோய் செய்யும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் குறைஞ்சி போனாலும், நம்முடைய உடம்பில் இருக்கிற சக்தி குறைஞ்சி போனாலும் சத்து போய் செத்து போய்விடுவோம். நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த எனர்ஜி ஆகப்பட்டது மிகுதியாக இருந்தாலும் அவைகள் நமக்கு தீங்கு விளைவிக்கும். அப்போது எது ஒன்றும் ஒரு பேலன்ஸு பேலன்ஸாக சமநிலை என்ற ஒரு நிலையிலே நாம் இயங்க வேண்டும். நம்முடைய உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல் கூட, நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தால் நமக்கு கேன்சர் போன்ற விஷயங்கள் நம்மை மரணிக்கிறதுல கொண்டு போயிடும். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக வேலை செஞ்சதுன்னா நமக்கு அலர்ஜி, அதாவது ஆஸ்துமா போன்ற விஷயங்கள், சொரியாசிஸ் போன்ற விஷயங்கள், இவைகள்லாம் வந்ததுன்னா அது நம்முடைய உடம்பில் அலர்ஜி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பாட்டு மண்டல் ஹைப்பராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ரொம்ப உடம்புக்கு குறுகி போது, அப்படி சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா இந்த செல்கள், கேன்சர் செல்கள் போன்றதெல்லாம் அதிகமாகி நம்முடைய உடம்பை போட்டு தள்ளிடுறது, மரணமிக்கிறது. அப்போது ஹைப்போ ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பாற்றல் மண்டலத்துடைய இயக்கமே ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த உடம்பு ஆரோக்கியமாக சமநிலையிலே இருக்கிறது.
ஆக இதை நாம் புரிந்து கொள்வோம். இதே மாதிரியான சமநிலை வாழ்வை நாம் புறத்தேயும் வாழ்ந்தால் அதுதான் ஞான வாழ்வு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் புறகுலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ ஒருத்தர் அதிகாரத்திலிருந்து அதிகாரத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஒரு பதவியிலே அதிகார பதவியிலே உட்கார்ந்து கொண்டால் அந்த பதவியை வைத்து கொண்டு நாம் என்னென்ன தவறுகள் செய்யலாம், மனிதனை எந்தெந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை அவனை அடக்கி ஆளலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவர்கள்ட்ட வந்துடும்போது அப்போ அந்த சமநிலை இல்லாத ஒரு நிலை வருது. அப்போ இந்த பூமியிலே நாம ஏற்படுத்தி கொண்டது தான் ஆட்சி, அதிகாரம், சட்டம், நீதி. இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனை யார் உருவாக்குனது? மனிதன் தான் உருவாக்கினான். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனை, அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாமளாக ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒரு விஷயத்துக்காக நம்முடைய உயிர்களை நாம் வதைக்கும் பொழுது தான் அங்கே சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் அந்த பதவி பேராசை, பணம் பேராசை. நாமே இந்த உலகத்திலே நீண்ட நாட்களாக இருக்க போகிறோம் என்ற அந்த அறியாமை. உண்மையிலே நாம் எந்த ஒரு எல்லா சிஎம்மும் இந்த உலகத்தில் இருந்தவங்களாம் அப்படியே சிஎம்மாகவே இருக்கிறாங்களா, அல்லது அதிபர்கள், உலக தலைவர்கள் எல்லாரும் அதிபர்களாகவே இருந்தாங்களா, அல்லது ஹிட்லர், முசோலினி, இடியமின் போன்ற அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே காலங்காலமாக வாழ்ந்தார்களா? யாரும் இல்லை. ஆக இந்த உலகத்திலே யாரை இந்த உலகம் நினைத்து பார்க்கும் என்றால், இந்த உலகத்தில் நாம் வருவோம், ஒரு குறிப்பிட்ட காலம் தங்குவோம். இந்த உலகம் என்பது அனுபவம் என்ற அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக ஞானம் என்பதை நாம் அடைந்து நாம் நல்ல அற்புதமான சமநிலை உணர்வோடு இந்த பூமியிலே வாழும் பொழுது மட்டும்தான் அது ஒரு பூரணமான வாழ்க்கையாக அமைகிறது. ஆனால் இந்த புறத்திலே சமநிலையற்ற நிலையிலே யாராவது இயங்குகிறோம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை கடு நரக வாழ்வாக மாறிவிடுகிறது. அதிகாரம் இருக்கும், அவர் கையசைத்தால் ஒருவரை கொல்வார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்வு என்பதும் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கிறது என்பதை அவர் மறந்து விடுவார். இப்போ ஹிட்லருக்கு அந்த அறிவு இருந்ததுன்னா இவ்வளோ பேரை சாவடிச்சிருப்பாங்களா? அல்லது இன்றைக்கி என்னைக்கோ ஒருத்தரை நம்மளை சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூதர்கள் பாலஸ்தீனத்தை போட்டு அடித்து கொள்கிறார்களே, அது நடக்குமா? நடக்காது. இன்றைக்கி பெஞ்சமின் நெத்தன்யாகு காலம் காலமாக வாழப்போகிறாரா? அல்லது அதிபர் ட்ரம்ப் காலம் காலமாக வாழப்போகிறாரா? அல்லது அதிபர் புட்டின் தான் காலம் காலமாக வாழப்போகிறாரா? இல்லையே. அப்போது இந்த மாதிரி ஒரு நாட்டின் தலைவர்களுக்கே நினைக்கும் பொழுது மாகாணத்திலே முதலமைச்சர் போன்ற பதவியிலே இருப்பவர்கள் நாம் இந்த உலகிலே கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படுவது தான் அறியாமை. இதே போல் மனிதர்களும் ஒரு பதவியிலே உட்கார்ந்து கொண்டார்கள், அந்த பதவிகள் என்பது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று ஒரு நினைப்போடு அவர்கள் செயல்பட்டு அந்த பதவியை வைத்து பல பேருக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும். எதிர்காலத்திலே அவர்களை மக்கள் நினைத்து பார்ப்பார்கள். மாறாக அந்த பதவியை வைத்து கொண்டு அடுத்தவர்களை அடக்குமுறையாக கொண்டு தன்னுடைய சுகபோகத்துக்காக, ஏகபோகத்திற்காக அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டு வாழும் நிலைக்கும்போது அங்கே அந்த சமநிலை அற்றுப்போகிறது. அங்கே மரணம் என்பது அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு புற உலகத்தில் பிறர்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த சொத்துக்கள், மக்களினுடைய சொத்துக்கள், எதிர்காலத்திலே இந்த இயற்கை வளங்கள் மூலமாக எதிர்கால சந்ததிகள் தழைக்க உண்ணாமல் இயற்கையை அழித்து அதன் மூலமாக பெரும் பணம் சேர்க்கும் பெருமுதலாளிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் இந்த இயற்கையினுடைய சமநிலையை அவர்கள் உணராமல் தான் மரணிக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களே உணர முடியலன்னா அவர்களுடைய சந்ததிகளும் அந்த இயற்கை சமநிலையை உணர முடியாமல் அவர்களும் அதே அதிகாரம் போன்ற விஷயத்திலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை காமங்கள் போன்ற விஷயங்களிலும், அதிகார போதை என்ற விஷயத்திலும், அடுத்தவர்களை எவ்வாறு அழிக்கலாம் என்ற விஷயங்களும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செலவிடும் பொழுது அவர்களும் இந்த ஒரு செயின் லிங்கில் மாட்டிக்கிட்டு அவர்களும் இந்த ஞான வாழ்வை அடைய முடியாமல் ஒரு துர்மரணங்களை போன்ற விஷயங்களை தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள்.
இந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழலாம். ஆனால் இந்த 40 வருடங்கள் 50 வருடங்கள் வாழும் பொழுது இந்த பூமியிலே நீ எதை கற்றுக்கொள்கிறாய், எந்த இயற்கை இயக்கத்தை நீ கற்றுக்கொள்கிறாய், இயக்கனுடைய சமநிலை என்ன என்பதை நீ புரிந்து கொள்கிறாய், அதுதான் வாழ்க்கை. பட் பெருவாரியான அதிகார அமைப்பில் இருப்பவர்களுக்கு இது புலப்படுவதில்லை. அதனால்தான் அவர்கள் அந்த அதிகாரம் இருக்கும் பொழுது ஆடாத ஆட்டங்கள்லாம் ஆடி இந்த பூமியிலே எவ்வளவு துன்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இன்னும் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் கெட்டதில்லாமல் அவர்கள் சார்ந்தவர்களையும் கெடுத்து ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க. சொல்லுவாங்க, இது ஒரு பெர்னார்ட் ஷா கூட சொல்லுவார், கெட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த உலகத்தை கெடுக்கும்போது நல்லவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால்தான் இந்த உலகம் உருப்படும் சொல்வார் பெர்னார்ட் ஷா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கெட்டவர்கள்லாம் ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிறாங்க. அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு இந்த பெருவாரியான மக்களை தங்களுடைய அடிமைகளாக வைத்து கொள்கிறார்கள். அதே போல் பெருவாரியான நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் எல்லோரும் இந்த இணக்கத்தோடு ஒன்று கூடினால் நிச்சயமாக இந்த தீயவர்களை புறம் தள்ளுவதற்கு அந்த நாள் வெகு நாள் வராது, மிக சீக்கிரமாக இது பண்ணிடலாம். ஆனால் இந்த மக்களும் அவர்கள் இந்த பூமியினுடைய சமநிலை, அரசாங்கத்துடைய சமநிலை, இயற்கையினுடைய சமநிலை, இது எல்லாத்தையும் அவர்கள் பார்க்காதனால்தான் இந்த பூமியில் இன்றைக்கும் அந்த ஜாதி மதங்களை வைத்து கொலை கொட்டு போன்ற விஷயங்கள் மிக மிக கொடிய ஒரு விஷயங்கள்லாம், போதை போன்ற விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் அதிகமாக மதுவை நுகர்வதே இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய புறையோடி போகின்ற அந்த ஒரு விஷயந்தான். அதாவது அதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது, இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வாழ்க்கை இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீபாவளி பண்டிகைக்கு 500 கோடி ரூபாய் மது விற்பனை அப்படின்னு சொன்னால் இது ஒரு சந்தோஷமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை, வெட்கி தலைகுனிக்க வேண்டிய விஷயம். எதிர்காலத்திலே இதே மாதிரியான சந்ததிகள் இப்படியே போச்சு அப்படின்னா எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய அந்த வாழ்வு, அந்த நான் கூறிய அந்த இயற்கை சமநிலை, அந்த ஞான நிலை இதெல்லாம் வருமா அப்படின்னா சுத்தமாக வரவே வராது. காரணம் என்றால் மது என்பது இந்த மூளையிலே இருக்கின்ற அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அதையே அழித்து விடக்கூடியது. அந்த மூளையிலே இருக்கின்ற அந்த செல்கள், அதாவது எது நல்லது எது கெட்டது, எது ஞானம் எது அஞ்ஞானம், எது நம்மை காக்கும் எது நம்மை அழிக்கும் போன்ற அந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த எண்ண செல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ அவர்கள் ஒரு துர்மரணங்களை அடையக்கூடிய மனிதர்களாகத்தான் இங்கே வருவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மனிதர்களை கொல்லாமல் கொன்று கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தாங்களாகவே போய் விஷத்தை வாங்கி சாப்பிட்டு அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் மட்டும் இறக்கவில்லை, அவர்களுடைய சார்ந்த அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் வறுமையில் ஆழ்த்துகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மது பழக்கத்தால் பெரு வியாதிகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த சந்ததிகள் சம்பாதிக்க அந்த பணத்தை எல்லாம் மருத்துவ செலவுகளுக்காக எடுத்து போய் செலவு பண்ணிவிட்டு இவர்கள் அந்த துர்மரணத்தை எழுதுவது மட்டுமில்லாமல் அந்த சந்ததியே அதற்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு இவர்கள் உப்பு தின்றாங்க. ஒரு மது குடிப்பவன் தன்னுடைய உடம்பையெல்லாம் அழிச்சிக்கிட்டு உடம்பை கல்லீரலை கெடுத்து விட்டுட்டு, ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சந்ததிகளினுடைய எல்லா உழைப்பையும் மருத்துவ செலவாக மாற்றி வைத்து விட்டு அவர்கள் நடுத்தெருவிலே மாற்றி வைத்து விடுகிறார்கள். அந்தளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு உலகமாக இந்த உலகம் இன்றைக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை நாம் சீர்தூக்கி பார்த்து அடைந்தால் மட்டுமே எதிர்காலம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த பூமியிலே சொல்கிறாங்க, இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பீனியல் கிளாண்ட் ஒரு மாதிரி டார்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஞானம் என்பதே இந்த பூமியில் இல்லாமல் போய்விடும். மனிதன் என்பவன் மிருகங்களுக்கு இணையாக ஒரு சிங்கம், புலி, கரடி அந்த மாதிரி மிருகங்களுக்கு இணையாகத்தான் மனிதன் இருப்பான். மனித பிறவி ஒரு மிகச்சிறந்த பிறவின்ட்டு நாம் மாறுதட்டிக்க முடியாது. என்றால் பகுத்தாய்ந்து இறைநிலை எது,
இந்த துர்நிலை எது என்ற விஷயத்தை வந்து பகுத்தாய்ந்து அந்த நிலையை அடையக்கூடியவன் மனிதன் என்பதால் தான் மனித பிறப்புக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு பேர் இருக்கிறது. அந்த பேரே வந்து எதிர்காலத்திலே நாசமாகி போகக்கூடிய ஒரு நிலையை வந்து அதை நோக்கி நம்முடைய இந்த புற வாழ்க்கை என்பது இப்போதைக்கு போயிட்டுருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது. அப்படின்னா என்னென்னா, பாலியல் என்பது இந்த பூமியிலே அடுத்த பிறப்பை, அடுத்த சந்ததியை நாம் இந்த பூமிக்கு நல் பிறப்பை கொடுக்கக்கூடியது தான் அப்படின்றது இல்லாமல், அது வந்து இந்த போதையும் இந்த போதைப் பொருள்களும் இவர்களுடைய மனிதர்கள் எடுத்துக்கொள்வதன் காரணமாக இவைகள் என்ன பண்ணுது, நல்ல பாலியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு துர்விஷயமான பாலியல்கள், உதாரணமாக இந்த விபச்சாரிகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு நாட்டம் கொள்வது, பிரபலமான விபச்சாரிகளை நாடுவது, அதற்காக வந்து நாம் போதைப் பொருட்களை உண்டு அவர்களிடம் வந்து மறுவுவது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பூமியிலே இந்த மனிதர்களிடையே அதிகமாக ஆகி கொண்டே வருகிறது. இதெல்லாம் இந்த பூமியே வந்து மனித இனமே வந்து அழிந்து போகக்கூடிய அதற்கான அச்சாணியாக ஆதாரமாக இப்போது ஆரம்பித்திருக்கிறது. இதை என்று மனிதன் உணர்கிறானோ அவன்தான் ஒரு ஞான நிலையை பற்றி சிந்திப்பான். அந்த ஞான நிலையை போய் தொடர்வதற்கான ஒரு ஆயத்த பணிகளை அவன் ஏற்படுத்துவான். ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது இதுதான். உலக வாழ்க்கை உலக வாழ்வாக, உள்ளக வாழ்வாக சமநிலைப்படுத்தி வாழ்வதுதான் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.